السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த திருக்குர்ஆன் மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர், இப்பள்ளிவாசலின் மரியாதைக்குரிய தலைமை இமாம் ரஷாதி ஹலரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்பு வரவேற்புரை ஆற்றிய சென்னை மாவட்ட ஜமாஅத்தின் உலமாவுடைய போற்றுதலுக்குரிய பொருளாளர் ஜமாலி ஹலரத் அவர்களே, மரியாதைக்குரிய சென்னை மாவட்ட முன்னாள் தலைவர் ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். அல் குர்ஆனும் அஹ்மது நபியும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். அஹ்மத் என்கின்ற சொல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பெயர் குர்ஆனிலே ஒரு இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தினருக்கு கூறுகிறார்கள், அதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி, எனக்கு பிறகு ஒரு திருத்தூதர் வருவார்கள், இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியதை இறைவன் குர்ஆனிலே இடம்பெற வைக்கிறான். அஹ்மது என்றால் இறைவனை அதிகம் புகழ்பவர் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பெயரும் உண்டு. முஹம்மது என்றால் புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் என்பது பொருளாகும். அஹ்மது என்பது குர்ஆனிலே ஒரு இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. முஹம்மத் என்கின்ற வார்த்தை குர்ஆனிலே 4 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த முஹம்மத் என்கின்ற வார்த்தையிலே 4 எழுத்துக்கள் உண்டு. எழுத்துக்கள் 4, குர்ஆனிலும் 4 இடங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் சொன்னான், அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள். இதிலே 2 செய்திகள். ஒன்று, மூமின்கள் என்றால் தங்கள் உயிரை விடவும் மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும். இன்னொன்று, தங்கள் உயிரை விடவும் மேலாக மதித்தால்தான் மூமின் என்கின்ற பெயர் அவருக்கு உண்டு என்கின்ற கருத்தும் இந்த வசனத்திலே இருக்கிறது. அஹ்மது என்கின்ற சொல் எழுதி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். தொழுகையின் நிலைகளை அந்த அஹ்மத் என்ற வார்த்தையிலே பார்க்கலாம். பாருங்கள், அஹ்மத், அலிஃப், ஹா, மீம், தால், தொழுகையினுடைய நிலைகள் அந்த வார்த்தையிலே இருக்கிறது. தொழுகையிலே நிற்றல், பிறகு குனிதல், பிறகு சிரம் பணிதல், அதற்கு பிறகு அத்தஹியாத்திலே அமர்தல். இந்த 4 நிலை பாருங்க. இப்ப தொழுகையில நிற்கிறோம், அஹ்மதில உள்ள அலிஃப் அதுதான் நிற்றல். அப்புறம் குனியல், ருக்குக்கு போறோம், ஹா ருக்கு மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் மீமு, சஜிதாவுடைய தலையை கொண்டு போய் வைக்கிறோம்ல, அதுதான் அஹ்மதுல உள்ள மீமு. அப்புறம் அத்தஹியாத்திலே உட்காருவது தால். அத்தியாயத்தில் ஒரு நாள் உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அந்தமா இருக்கும் தால். இறைவன் இங்கே அஹ்மதிலே தொழுகையை அமைத்தான்.
ரெண்டு விதமா சொல்லுவாங்க. தொழுகையிலே அகமதை அமைத்தான், அகமதிலே தொழுகையை அமைத்தான். எது சரி அப்படின்னு பார்த்தா அகமதிலே தொழுகையை அமைத்தான் என்பதுதான் சரியாகும். அதாவது அகமதின் வடிவத்திலே தொழுகையை அமைத்து வைத்திருக்கிறான். காரணம், அகமதி என்பது முந்தியது, தொழுகை என்பது பிந்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அகமது முந்தின வேதங்களில் எல்லாம் உண்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை வந்தது மேராஜுடைய இரவுல பிந்திதான். ஆகவேதான் அகமதின் வடிவத்திலே தொழுகையை அமைத்தான். அந்த அளவிற்கு சிறப்பு பொருந்தியதா அந்த வார்த்தை இருக்கிறது. இறைவன் சொன்னான், நபி அவர்களை உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்கிறான். அப்படியானால் நாம் அவர்களை இப்பொழுது புகழ்கிறோமே மீலாதுன் நபி அப்படிங்கிற பேரில், அதே போல் மௌலிது ஷரீஃப் ஓதி அவங்கள புகழ்றோமே. இறைவனே உயர்த்தியதற்கு பிறகு நாம் அவர்களை புகழ்ந்து உயர்த்த போகிறோமா? இல்லை. அப்படியானால் நாம் ஏன் அவர்களை புகழ்கிறோம் என்றால் அதன் மூலம் நமக்கு நாம் புகழை சேர்த்து கொள்வதற்காகத்தான். எப்படின்னு கேட்டா, அத்தர் இருக்கிறது, அத்தரிலே மனமும் இருக்கிறது. அத்தரை பூசிக்கொண்டால், உடையிலே பூசிக்கொண்டால் உடை மணக்கும், பூசவில்லையானால் உடைக்கு மனமில்லை. அத்தரில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். சந்தனம் இருக்கிறது, சந்தனத்திலே மனம் இருக்கிறது. அந்த சந்தனத்தை உடம்பிலே பூசினால் உடம்பு மணக்கும், பூசவில்லையானால் உடம்புக்கு மனம் இல்லை. ஆனால் சந்தனத்தில் இருக்கிற மனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமையிலே எனக்கு ஒரு கொடி வழங்கப்படும், அந்த கொடியின் பெயர் லிவாவுல் ஹம்து, புகழ் கொடி. இறைவன் குர்ஆனிலே சொன்னான், அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நபி அவர்களே, நாளை மறுமையிலே உங்களை புகழுக்குரிய இடத்திலே இறைவன் அமைப்பான். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100க்கு 100 புகழுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் புகழ்ந்தால் நமக்கு புகழ் கிடைக்கிறது, புகழவில்லையானால் நமக்கு புகழ் இல்லை. அந்த பெருமை நற்பெயர் நமக்கு இல்லை. ஆனால் அவர்களிடம் இருக்கிற புகழ் அவர்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் மேலும் சொன்னான், நபி அவர்களே, நீங்கள் மேலான நற்குணத்திலே இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்க நற்குணத்திலே அப்படின்னு கூட சொல்லல, கூட அல்ல சொல்லல, அழாங்கிற போனா அந்த நற்குணத்திற்கு மேலாக தாங்கள் இருக்கிறீர்கள். நற்குணம் என்றாலே உங்களுடைய வாழ்க்கை தான் பாடமாக இருக்கும் என்கின்ற வகையில் இறைவன் சொன்னான், மேலான நற்குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு குணத்தை பத்தி சொல்லறா இருந்தா, அவங்க எப்பொழுதுமே புன்முறுவல் பூத்தவர்களாகத்தான் இருந்தாங்க. பொன் சிரிப்பு தான். அவர்கள் வாய்விட்டு சிரித்தது என்பது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ரேருங்க, கம்மிங்க. அவர்கள் புன் முறுவல் பூத்தார்கள். அப்படி அவர்களுக்கு சிறப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது அவங்க முசாபஹா செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறேன், யாரிடம் முசாபஹா செய்கிறாங்களோ அவர் தன்னுடைய கையை எடுக்காத வரைக்கும் தன் கையை எடுக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடம் முசாபஹா செய்கிறார்களோ அவர் தனது முகத்தை திருப்பாத வரைக்கும் தன் முகத்தை திருப்ப மாட்டார்கள். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆகவேதான் இறைவன் சொன்னான், மேலும் இறைவன் சொன்னான், நபி அவர்களே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, உங்களை சாட்சியாளராக, நற்செய்தியாளராக, எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாக நாம் அனுப்பி வைத்தோம். ஏன் அல்லாஹ் அடுத்த காரணத்தை சொல்ற பாருங்க, நீ துமினோ பில்லாஹி வ ரசூலிஹி. நீங்க நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான்,
நீங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒன்று, மூணு விஷயத்தை சொல்ல வர்றான். ஏன் நான் நபியை அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒன்று. இரண்டாவது, வத்துஅஸ்ஸிருஹு வத்துவக்கிலுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க கண்ணியப்படுத்தணும், அவர்களுக்கு மரியாதை செய்யணும். மூன்றாவது இறைவன் சொன்னான், வத்துஸப்பிஹுஹு, அல்லாஹ்வை நீங்க தஸ்பீஹ் செய்யணும், வணங்கணும். மூன்று விஷயம். ஒன்று ஈமான், இரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துதல், மூன்றாவது இபாதத் வணக்கம். மூன்றிலே முதலாவது ஈமான், மூன்றாவது வணக்கம். ஈமான் வணக்கம் ரெண்டுக்கும் மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை இறைவன் அமைத்தான். நீங்க ஈமான் கொண்டுட்டீங்களா, அதுக்கு அடுத்து என்ன வணங்கணுமா? அதுக்கு முன்னால என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துங்க, அவங்கள மரியாதை செய்யுங்க, அதுக்கு பிறகு நீங்க என்ன வணங்குங்க என்று இறைவன் இங்கே தர்த்தீப் வரிசைப்படுத்தி சொல்லி காட்டுறான். அப்ப இன்னைக்கு நான் ஈமான் கொண்டாங்க, அல்லாஹ் வணங்குறாங்க, சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறது அதெல்லாம் இருக்குங்க, நான் அல்லாஹ் வணங்குறேன்ல போதும்ல என்று சில பேர் தத்துவம் பேசலாம் வச்சுக்கிறேங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மூணு வேணுமா, நீங்க ரெண்டுமீங்களா? ஈமான் வேணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கணும், அப்புறம் வணங்கணுங்கிற அல்லாஹ். இவங்க நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ் வணங்குறேன், அப்ப இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தல் அது தேவையில்லை. அப்ப தேவையில்லாதது இறைவன் சொன்னானா? ஒவ்வொரு மூமினுக்கும் மூன்று வேண்டும் என்கிறான் இறைவன். இன்னைக்கு சில பேர் எனக்கு ரெண்டு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும், அதுக்கு பிறகுதான் இறைவனை துதிக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுவாங்க, மனமில்லாத மலருக்கு சிறப்பில்லை, ஒளியில்லாத நிலவுக்கும் சிறப்பில்லை, பெண்ணில்லாத வீட்டிற்கு சிறப்பில்லை, மதிப்பில்லாத துதிப்பிற்கு சிறப்பில்லை. மதிப்பு வேண்டும், இறை நேசர்களை மதிக்க வேண்டும், இறைவனை துதிக்க வேண்டும். அதனாலதான் இறைவன் சொல்றான், நம்பிக்கை கொள்ளுங்கள், பிறகு என் ஹபீபை மதியுங்கள், அதற்கு பிறகு என்னை துதியுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைக்கணும் அல்லவா? இந்த மஹப்பத்துங்கிறது எப்படி? இன்னைக்கு சில பேர் மஹப்பத்து மஹப்பத்துன்னு சொல்றாங்க. என்ன மஹப்பத்து? சில பேர் மஹப்பத்து என்னன்னு புரியாம இருக்கிறாங்களே. ஒரு நாள் கவலையா இருந்தாலுங்க, அவங்கள நண்பர் கேட்டார், ஏன்பா கவலையா இருக்கல? இல்லை, என் மனைவி மேல நான் எவ்வளவு மஹப்பத்து வச்சிருக்கேன், ஆனா என் மனைவி என்னுடைய மஹப்பத்தை புரியாம இருக்கிறாங்க, அதான் எனக்கு கவலையா இருக்குது. அப்படி என்னப்பா? என் மனைவி என்னட்ட தண்ணி வேணும்பாங்க, நான் இளநீய வாங்கி கொடுப்பேன். பசிக்குது சாப்பாடு வேணும்பாங்க, நான் பிரியாணி வாங்கி கொடுப்பேன். அப்படி நான் பிரியமா இருந்தேன். ஆனா ஒரு நாள் என் மனைவி என்னை பார்த்து சொல்லிட்டா, ஏங்க நான் எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வேற ஒன்றை வாங்கிட்டு வர்றீங்க, உங்களுக்கு காது செவிடான்னு கேட்டுவிட்டாங்க. எனக்கு அதை தான் தாங்கவே முடியலை அப்படின்றாரு. அப்போ இந்த ஆள் எவ்வளோ மஹப்பத்து வைக்கிறாரு, அந்த மஹப்பத்தை என்னென்று புரியலை அவங்களுடைய மனைவி. அப்படி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும் என்பதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்திற்கு மேலாக உங்கள் சப்தத்தை நீங்கள் இறைந்து பேசுவீர்களே, அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் இறைந்து பேசாதீர்கள். மீறி செய்தால் அன்தஹ்பத அமாலுக்கும், உங்கள் வணக்கங்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும் என்கிறான். காரணம் அவமரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே சத்தமிட்டு பேசுவது அவர்களை அவமரியாதை செய்வது. அந்த அவமரியாதை செஞ்சீங்களாக்கா உங்க வணக்கங்கள் எல்லாம் பாழா போயிடும் அப்படிங்கலாம். யாருக்குங்க வணக்கங்கள்லாம் பாழா போகும்? நம்ம மார்க்கத்தில் நல்ல தொழுதாரு, வணங்கினாரு, நோன்பு வச்சாரு, ஜக்காத்து கொடுத்தாரு தான். எப்போ அவருடைய வணக்கமெல்லாம் பாழா போகும் தெரியுமா? இஸ்லாம் என்கிற வட்டத்தை விட்டு வெளியேறினால் அவருடைய வணக்கங்கள்லாம் அழிந்து போய்விடும். ஒரு நாள் முர்த்தத்தானாக்கா அழிந்து போய்விடும்.
இங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதிங்க. எப்படி? அவங்க சபையில நீங்க இருந்தா மெதுவாத்தான் பேசணும், உங்க சப்தத்தை உயர்த்தக்கூடாது. மீறி சப்தத்தை உயர்த்தி பேசுனீங்க உங்க வணக்கங்கள்லாம் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறான். இஹானத்துல் நபியு குஃப்ருன் என்று மதரசாக்கள் ஓதி கொடுப்பாங்க. ஒரு நபியை அவமரியாதை செய்வது குஃபுர் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இறைவன் மதிக்க சொன்னவர்களை இவன் அவமரியாதை செய்கிறான். அப்படியெல்லாம் இறைவனோடு போர் தொடுக்கிறான். ஆகவேதான் இது குஃபுர் என்று மதரசாக்கள்ல சொல்லி தர்றாங்கல்ல. வணக்கங்கள் அழிந்து போய்விடும். இறைவன் ஒரு வசனத்தில் சொல்லி தரானே, வமை யர்ததி மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலைக ஹபிதத் அமாலுஹும். ஒரு ஆளு இந்த மார்க்கத்தை விட்டு முர்த்தத்தா போனா அவருடைய வணக்கங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். முர்த்தத்துக்கு உள்ள சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவமரியாதை செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு வர்றான்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? யோசித்து பார்த்தீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும். மதிக்க தவறினால் அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் இழந்து விடுவார்கள் என்பது இதனுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போன்று அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஏன்னா அந்த சட்டம் இன்னைக்கும் தொடர்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போனீங்களாக்கா அங்க அவர்களுடைய அந்த மகாமில் இருந்தா நம்முடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது. இன்றைக்கும் அந்த சட்டம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மக்களோடு மக்களாக இருந்த போது மட்டுமல்ல, இன்றைக்கும் அந்த சட்டம் தான். அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மஸ்ஜித் நபவியிலே படுத்து தூங்கிட்டு இருந்தேன். என் காலில் ஒரு பொடி கல் வந்து விழுந்துச்சு. முழிச்சு பார்த்தேன், ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. என்னை கூப்பிட்டாங்க. கிட்ட போய் என்னன்னு கேட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிற இருவரை சுட்டி காட்டி அந்த 2 பேரும் கூட்டிக்கிட்டு வாங்கன்னாங்க. அந்த 2 பேரும் அழைச்சிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு முன்னால் நிப்பாட்டினேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாங்க, மின் ஐன அன்துமா, நீங்க 2 பேரும் எங்கிருந்து வரீங்க? அவங்க சொன்னாங்க, மின தாயிப், நாங்க தாயிப்பிலிருந்து வரலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் வெளியூர் வாசிகள், ஆகவே உங்களை விடுறேன். இந்த ஊர் வாசிகள் இல்லை, நீங்க லவ் குன்துமா மின் அஹ்லில் மதீனா, நீங்கள் இருவர் மட்டும் இந்த மதீனாவை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் லஅவுஜஅதுகுமா, உங்களுக்கு கடும் தண்டனை கொடுத்திருப்பேன். தர்ஃபஆனி அஸ்வாத்தகுமா ஃபீ மஸ்ஜித் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியிலே இருந்து கொண்ட சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால மெதுவா பேசணுங்கிற சட்டம் இன்றைக்கும் தான் தொடர்கிறது என்பதை ஹல்லரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சஹாபா பெருமக்கள் போனா கதவை தட்டுவாங்கல்ல, அதை கூட வேகமாக தட்ட மாட்டாங்க. தங்களுடைய கையினால கூட தட்ட மாட்டாங்க. தங்களுடைய விரல்களாலும் கூட தட்ட மாட்டாங்க. தங்களுடைய விரல்களின் நகங்களால் தட்டுவாங்க கதவை. ஏன்னா மெல்லிய சப்தம் வேண்டும். விரலால நம்ம அந்த கதவை அடிச்சா அதிக சத்தம் வந்துடுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடத்துல சத்தம் வரக்கூடாது என்பதில் மிகவும் துல்லியமாக கவனத்தோடு இருந்தவர்கள் தான் அந்த அருமை தோழர்கள். சரிங்க, இன்சல்ட் பண்ணக்கூடாது, அவமரியாதை செய்யக்கூடாது. ஒரு ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சப்தத்தை குறைச்சிக்கிறாரு. ஏன்? மரியாதைக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சத்தம் போடக்கூடாது சொல்லிட்டான்ல, அதனால. அப்படி ஒருவர் இருந்தால் அவருக்கு என்ன வெகுமானம், அவருக்கு என்ன சன்மானம், அதையும் இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாய்கல்லதீனம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை செலுத்தி தங்களுடைய குரலை தாழ்த்தி கொண்டு விட்டால் அவருக்கு இறைவன் தக்வாவை பரிசாக கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மதிச்சவங்களுக்குங்க அவமரியாதை செஞ்சா ஈமான் போயிடும், மரியாதை செஞ்சா தக்வா கிடைக்கும். அப்படியானால் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக மௌலிது ஓதணும், அவங்க மேல மஹப்பத்தை வச்சு. ஆனா இன்னைக்கு வஹாபி என்ன சொல்றாங்க? பித்அத்வாதிங்கிறாங்க. மஹப்பத்தை வெளிப்படுத்தி மௌலிது ஓதினால் பித்அத்வாதிங்கிறாங்க.
ஆனால் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தவங்கள தக்வாதாரிகள்ங்கிறான் குர்ஆன்ல. இவங்க சொல்றது வேற, அல்லாஹ் சொல்றது வேற. அல்லாஹ் என்ன சொன்னான்? தக்வாதாரிகள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறாங்கல்ல, குரல்ல தாழ்த்துக்கிட்டாங்கல்ல, செலவு தானே தக்குவா வச்சுக்கிட்டு போங்கிறான் அல்லாஹு தஆலா. குர்ஆனில் சொல்லி காட்டுறாங்க இறைவன். அதே போல பாருங்க, இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்கள கொஞ்ச நாளாக காணோம் மஸ்ஜித் நபவிக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கள காணாமே. அப்போ ஒரு தோழர் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் வேண்டுமானா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வந்து தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. இவங்க போகிறாங்க, சாபித் இப்னு கைஸ் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் பள்ளி பக்கமாக வரலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே. இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்துக்கு மேலாக சப்தத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி இயற்கையிலேயே நான் உரத்த குரலுக்கு சொந்தக்காரன். சாதாரணமாக பேசுறதுனால ரொம்ப சத்தமாக இருக்கும், அப்படிப்பட்ட குரல் எனக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட மெதுவாக பேசணும் எல்லாம் சொல்லிட்டான். வணக்க வழிபாடே அழிஞ்சு போகணுட்டான், சத்தமாக பேசலாம். அதனால நான் நரகவாசி ஆனாலும் ஆகிடுவோனும் அப்படின்னு தான் நான் அங்கே வரலை, வீட்டில் உட்காந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறாங்க. இந்த மாதிரி சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கங்கிற அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க அவர்கிட்ட, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவங்ககிட்ட போங்க, நான் சொன்னதா சொல்லுங்க, நீங்க நரகவாசி கிடையாது, நீங்கள் சொர்க்கவாசிங்களை சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பார்த்தீங்களா, ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே சொர்க்கவாசி என்கின்ற நற்செய்தியை பெறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மதிச்சதுனால. அவங்களுக்கு முன்னால சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. பரிசு என்ன? சொர்க்கம். இப்போ புரியுதா ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மஹப்பத் வைக்கிறோம், அவங்களுக்கு மீலாது விழா கொண்டாடுறோம், மௌலிது கொண்டாடுறோம். இப்போ புரியுதா? அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடு தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல அல்லாஹு தஆலா சொன்னான், லா தஜஅலு துஆ அர்-ரசூல் பைனக்கும் கதுஆஇ பாலிக்கும் பாலா. நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறதா இருந்தா உங்களுக்கு மத்தியில் நீங்க கூப்பிடுவீங்கல்ல, ஒருவர் மற்றவரை கூப்பிடுவீங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். நம்மளாம் எப்படிங்க கூப்பிடுவோம்? ஒரு ஆளை கூப்பிடுறோம், பேர் சொல்லி கூப்பிடுவோம், பேர் சொல்லி கூப்பிடாதுங்க. அதே போல ஒரு ஆள் கூப்பிடுவோம், சத்தமா கூப்பிடுவோம், அப்படி செய்யாதீங்க. பணிவோடு மென்மையாக குரலை தாழ்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிடுறது கூட எப்படி என்று இறைவன் நமக்கு ஒரு பாடமே நடத்துகிறான். இப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிடுறது. இப்ப பேர் சொல்லி அழைக்க கூடாது. பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆனில் மற்ற நபிமார்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறான். அல்லாஹ் நினைச்சிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பான். ஆனா அப்படி செய்யலை. ஏன்? இந்த உம்மத் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை இறைவன் தனது செயலும் மூலமே சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அழைத்த போது யா ஆதம், ஆதம் அவர்களே என்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் அழைத்த போது யா இப்ராஹிம் என்றான். நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த போது யா நூ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த போது யா மூசா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த போது யா ஈசா என்று பெயர் சொல்லி அழைத்த இறைவன் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கவில்லை. யா அய்யுஹர் ரசூல், ரசூல் அவர்களே என்று அழைத்தான். யா அய்யுஹல் நபி, நபி அவர்களே என்று கூப்பிட்டான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், துப்பட்டு போர்த்தியவர்களே என்று சொல்லி அழைத்தானே தவிர பெயர் சொல்லி அழைக்கவில்லை. இறைவன் நினைத்திருந்தால் அழைத்திருக்க முடியும். ஆனால் நமக்கு பாடம். நான் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூப்பிட்டான் பார்த்தீங்களா? பேர் சொல்லி கூப்பிட்டானா? இல்லை இல்லை, நீங்களும் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேர் சொல்லி அழைக்காதீங்க. அடுத்து இப்போ நம்மளுக்கு கேள்வி வருது, பேர் சொல்லி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, ரைட்டு. மௌலிதில் யா ஹபீபி யா முஹம்மதுன்னு நம்ம ஓதுவோம். யா முஹம்மதுன்னு வருத, யா முஹம்மது கூப்பிடக்கூடாது. ஆனால் மௌலிதில் யா ஹபீபி யா முஹம்மதுன்னு நம்ம படிக்கிறோமே, அது என்னது?
அங்கே யா ஹபீபி எனது நேசலவர்களே, யா முஹம்மத் புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்களே, அந்த மீனிங்ல சொல்றோம் யா முஹம்மத். முகமதுக்கு அர்த்தம் என்ன? போலப்படுவர் தானே, அந்த அர்த்தத்தில் சொல்றாங்க யா முஹம்மத் அப்படின்னு. அது மட்டுமல்ல, அந்த முஹம்மத் என்கின்ற வார்த்தையை சொல்லுவதால் நமது நாவு நற்பேறு பெறுகிறது, பரக்கத்தை பெறுகிறது, அதன் மூலம் பல பலன்களும் நமக்கு கிடைக்குது. அது உதாரணம் சொல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கண் தெரியாத சஹாபி வந்தாங்க. யாரை சொல்லலாம்? எனக்கு கண் பார்வை வேணும். அப்படியா? சரி, போய் தொழுதுட்டு வாங்க, ஒது செஞ்சுட்டு வாங்க, தொழுதுட்டு வாங்க. வந்த பிறகு ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த துவாவில் யா முஹம்மத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னி தவஜ்ஜஹது பிக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மூலம் என் இறைவனை நான் முன்னோக்கினேன் என்பது அதோடைய அர்த்தம். ஏன் யா முஹம்மத் சொல்லி கொடுக்கணும்? அந்த சஹாபி சொன்னாங்க, அந்த இடத்திலே கண் பார்வை கிடைத்தது. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்க, ஏன் முஹம்மதுன்னு சொல்லிக் கொடுத்தான் தெரியுமா? அந்த வார்த்தையை சொன்னால் கிடைக்கிற பலன் அவ்வளவு உச்சகட்டமான வார்த்தை முஹம்மது என்பது. அதை சொல்வதற்குண்டான நற்பாக்கியம் நம் நாவுக்கு கிடைக்க வேண்டும். ஆகவேதான் அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருநாமங்கள் எவ்வளவு உண்டு? அஸ்ஸாதிக்குல் அமீன் இருக்குதுல்ல, அய்யுஹன் நபி இருக்குதுல்ல, ரசூல் இருக்குதுல்ல, அதை சொல்லாம யா முஹம்மது ஏன் சொல்லிட்டாங்க? அந்த வார்த்தையை சொல்லுங்கள், அதன் பரக்கத்தால் உங்களுக்கு பார்வை கிட்டும் என்கிறதுனால தான் கிடைச்சிருச்சுல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போயிட்டே இருந்தாங்க, கால் இடறி கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கால் சுளுக்கு கிழிச்சு எழுந்திருக்க முடியலைங்க, வழிகளை துடிக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, உங்களுக்கு பிடித்தமான உங்களை பேரை சொல்லுங்களேன். இந்த நேரத்தில் சொன்னாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யா முஹம்மத் அப்படின்னாங்க. சொல்லதான் தாமதம், உடனே எழுந்தாங்க, கிடுகிடு நடந்தாங்க. புகாரி இமாம் அவர்கள் தங்களுடைய அல் அதபுல் முஃபரத் கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிற அந்த கிதாபுல இந்த ஹதீஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் யா முஹம்மது என்று சொன்னால் அதற்குண்டான ஒரு பழக்கத்துக்கு. இன்னும் என்ன தெரியுமா? சில வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கும். அதில் நல்ல பொருள் இருக்கும், தீய பொருள் இருக்கும். அதை கூட யூஸ் பண்ணாதீங்க என்று இறைவன் தடுத்தான். ஏன்னா இந்த சஹாபா பெருமக்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ராயினா அப்படிம்பாங்க. ராயினா எங்களை கவனிங்க யாரை சொல்லலாம், எங்களை பாதுகாருங்க யாரை சொல்லலாம் அப்படின்னு அர்த்தங்க. ஆனால் இதே வார்த்தை யஹூதிகளும் சொல்லலாம். அவன் இந்த ராயினா அப்படிங்கிறது ஹிப்ரு மொழியில ஒரு ஆளை திட்டுறதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. அவன் என்ன நினைச்சான்? பரவாயில்ல, இவங்கெல்லாம் ராயினாங்கிற இந்த கருத்துல அதே ராயினா நாமும் சொல்லுவோம். நம்ம ஹிப்ரு மொழியில ஒரு ஆள் திட்டத்துக்கு இல்லை, அந்த மீனிங்ல நம்மளும் சொல்லுவோம் ராயினாலும் செஞ்சான். வெளிப்படையில் யாரும் எமந்து போக முடியாது. அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறாங்க, லா தக்கூலு ராயினா, இறை நம்பிக்கையாளர்களே இனிமே ராயினா என்கின்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்? இதே வார்த்தையை யஹூதிகள் வேறு அர்த்தத்தில் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லாதீங்க நீங்க. வகூலுந்தொருனா, இனிமே யாரை சொல்லலாம்? உந்தொருனா, என்ன பாருங்க, என்ன கவனிங்க. உந்தொருனாங்கிற வார்த்தையை நீங்க உபயோகிங்க, ராயினா சொல்லாதீங்க. காரணம் வேறு அர்த்தத்தில் யஹூதிகள் யூஸ் பண்றாங்க. பாத்தீங்களா? ஒரு வார்த்தை தான், ஆனால் எந்த பொருளில் யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. வேறு அர்த்தமாக இருந்தால் தான் விவகாரமாகும். இப்போ உதாரணத்துக்கு நாணயம் பணத்துக்கு தான் சொல்கிறோம், சில்லறை பணத்துக்கு தான் சொல்கிறோம். ரெண்டுமே பணம் தானே. ஆனால் நல்லவனுக்கு அவன் நாணயமானவங்க, கெட்டவனாக இருந்தால் அவன் சில்லறை தானமானவங்க அப்படிங்கிறோம். ஆனால் ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன? பணம் தான். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், கால்நடை அப்படின்னு இருக்குல்ல, கால்நடை, ஆடு மாடு ஒட்டது கால்நடையும். ஏன்? காலால் நடக்குது கால்நடை. சரி, ஒரு மனுஷனுக்கு நீ ஒரு கால்நடைன்னு தான் விட்டுருவான். அவனுக்கு காலில் தான் நடக்கலாம், காலில் தான் நடக்கிறான். ஆனால் கால்நடையில கோபம் வருது அவனுக்கு. ஏன்னு கேட்டால் அந்த கால்நடைங்கிறது எந்த அர்த்தத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை வச்சு தான் அவன் கோபப்படுறான். மனிதன் காலால் தான் நடக்கிறான், ஆனால் கால்நடையும் சொல்றதில்லை. ஏன் தெரியுமா? கால்நடைகள் நடக்குது, காலால் நடக்குது, இலக்கு இல்லாமல் நடக்குது. அதுக்கு இலக்கு கிடையாது. எங்கே போகல, ஒரு ஆட்டு மாட்டை கேளுங்க, போய்கிட்டே இருக்கான், அவ்வளோதான். காலால் நடக்கும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை, மனசால் நடப்பான். அவனை கூப்பிட்டு எங்கப்பா போகிறேன்? பள்ளிவாசலுக்கு போகிறேன்.
எங்க போற? கடைக்கு போறேன். எங்க போறேன்? மார்க்கெட்டுக்கு போறேன். ஒரு இலக்கு வச்சு போவான். மனசால் நடப்பவன் மனிதன், காலால் நடப்பது கால்நடை. இப்ப அதனாலதான் உன் மனுஷனை பார்த்து கால்நடை கோபம் வரும். ஏன்? நான் என்ன இலக்கு இல்லாமையா நல்லது வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது இல்ல, போனா வந்தா லட்சியத்தோடு போறேன் அப்படிங்கிறதுனாலதான் அவனை பார்த்து கால்நடை இருந்தா கோபம் வரும். ஆனா அவனுக்கு காலால் தான் நடக்கிறான், அதுல பிரச்சனை இல்லை. எந்த பொருள் நம்ம யூஸ் பண்றோங்கிறது தான். இப்போ ஒரு ஆளை பார்த்து இவர் பசு மாதிரிங்க அப்படின்ட்டா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவர் மாடுங்க அப்படின்னா கோவம் வந்துடுது. ஆனா பசுவும் மாடுதான். பசுங்கிறமே மாடா இல்லையா? மாடுதான். ஏன்னா பசுங்கிறது ஒரு சாத்வீகமான குணத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் பசுன்னா அவர் சந்தோஷப்படுறாரு, மாடுன்னா கோவப்படுறாரு. ஒரு வார்த்தை எதற்கு நம்ம யூஸ் பண்றோமோ அதை வைத்துத்தான் மனிதர்களும் அதனுடைய தரத்தை நிர்ணயிக்கிறார்கள். ஆகவே தான் இறைவன் சொன்னான், ராயிலா நீங்க சொல்லுங்க நல்ல அர்த்தத்தில், நபி அவர்களே எங்களை கண்காணித்து கொள்ளுங்க. ஆனா அந்த யகூதிகள் வேறு அர்த்தத்தில் சொல்றாங்க. ஆகவே அந்த வார்த்தையை விடுங்க, வேறு வார்த்தை நீங்க யூஸ் பண்ணுங்க என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல இன்னொன்னு சொல்லியிருக்கிறோமா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹ் வலிர் ரசூல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை அழைத்து விட்டால் உடனே பதில் கொடுங்கள். தொழுகையில் இருந்தாலும் சரிதான். அபூ சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவியில தொழுதுட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போனவங்க கூப்பிட்டாங்க அந்த சஹாபிய. அவங்க தொழுகை முடிச்சுட்டு, யார சொல்லலாம் நீங்க கூப்பிடும் போது நான் தொழுதுகிட்டு இருந்தேன், அதான் தாமதமாயிருச்சு அப்படின்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலம் யகுலில்லா, ஏன் அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு தெரியாதா? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹ் வலிர் ரசூல் இதா தஆக்கும். அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டா உடனே பதில் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. தெரியாது? அப்போ தொழுகையில் இல்லைன்னு நான் கூப்பிட்டா வரணுங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளைங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுதான் நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் வித்தியாசம். இந்த விளக்கங்கள்லாம் யாருங்களா இப்படியெல்லாம் இருந்தாங்க கூட அவங்களும் மனிதர் நாங்களும் மனிதர் சொல்றவங்களா இருக்கிறோம். நம்மள மாதிரி மனிதருங்க இல்லை நான் கூசாமல் சொல்லுவாங்க. நம்மள மனிதரை தொழுதுட்டு இருக்கிறவங்கள நான் கூப்பிட்டேன் உடனே வரணுமா அவரு? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டா உடனே போகணுமே, அல்லாஹ்வுடைய கட்டளையாச்சே. அப்படி எப்படி அவங்க நம்மள மாதிரி இருக்க முடியும்? தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்கிறங்க. எல்லாத்தையும் தெரியும் தெரியும்னு போகக்கூடாது. அப்படி சில பேர் இருக்கிறாங்க, என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. தெரியாதுன்னு சொல்றதே கிடையாது. ஒரு ஆள் இந்த அரசாங்க பஸ்ஸில் ஏறினாரு. ஏறி பார்த்தா அங்கே திருவள்ளுவர் ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க, இவருக்கு தெரியலை யாரோட ஃபோட்டோன்னு தெரியல. ஏன்னா மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தை ஒதுங்காத ஆள் இவர், யாருன்னு தெரியலை. பக்கத்தில் உள்ள கேட்டார், ஏங்க இது யாருடைய ஃபோட்டோங்கன்னாரு. அவனுக்கும் தெரியலை. தெரியலைன்னு சொல்லலாம்ல, தெரிஞ்ச மாதிரி பதில் சொன்னான், இது பஸ் ஓனருடைய ஃபோட்டோ அப்படின்னு. அவன் அடுத்து கேட்டாரு, ஏங்க இவர் ஃபோட்டோவில் ரொம்ப கவலையாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம், பஸ் நஷ்டத்தில் ஓடுதான் அப்படிங்கலாம். அது தெரியாதுன்னு சொல்றதே இல்லை. அப்படி சில பேர் இருக்கிறாங்க, என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. வாய்க்கால் கால்வாய், அதுக்கு நம்மளால் விளக்கம் கொடுத்தாங்க. தண்ணி ஓடுற இடத்துக்கு கால்வாயின்னு சொல்லுவாங்க, வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, தண்ணி ஓடுதில்ல, இந்த இடத்துக்கு வந்து வாயை கழுவிப்புட்டு காலை கழுவுனா வாய்க்கால், காலை கழுவிப்புட்டு வாயை கழுவுனா கால்வாய் அப்படின்லாம். அது எது தெரியாதுன்னு சொல்ற இல்லை. அப்படி சில பேர் இருக்கிறாங்க, நேர்ந்து விட்டுருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி சொன்னான். அவர்களுடைய மனசு நோவினை அடைகின்ற அளவிற்கு நடக்கக்கூடாது என்பதிலே இறைவன் அதிகம் கவனம் செலுத்துகிறான். எப்படின்னு பார்த்தா, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா பண்ணாங்க. வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. சஹாபா பெருமக்களையும் கூப்பிட்டாங்க. வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா அதுல 2 சஹாபிகள் மட்டும் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணாங்க, கொஞ்ச நேரத்தை போயிடுவாங்கன்னு. போகலை, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க, போயிடுவாங்கன்னு. போகலை, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடைசியில் சொல்லிடுவோமா, கொஞ்சம் போனால் நல்லது, வீட்டில் மற்ற பணிகள்லாம் இருக்குன்னு
சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. வீட்டுக்கு வந்த விருந்தாளி பார்த்து கொஞ்சம் வெளியே போங்கன்னு எப்படி சொல்கிறது? அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தான் அவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நம்ம போயிட்டோம்னு சொல்லி அவங்களும் வெளியே வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் கொஞ்சம் சஞ்சலப்படுகிறது. இறைவன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் நோவினை அடைந்தால் இறைவன் வசனத்தை இறக்கி வைப்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அன் யுஅதன லக்கும் இலா துஆமின் கைர நாஸிரீன இலாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டுக்கு உங்களை உணவு உண்ணுவதற்காக கூப்பிட்டா நீங்க போங்க, இல்லைண்டா போகாதீங்க. வலாக்கின் இதா துஐத்தும், உங்களுக்கு அழைப்பு விழுக்கப்பட்டால் ஃபதுகுலு, உள்ள போங்க. ஃபைதா தஅம்தும், சாப்பிட்டு முடிச்சுட்டா ஃபன்தஷரு, வெளியே வந்துடுங்க. வலா முஸ்தஅனிஸீனில் ஹதீஸ், அங்கே உட்காந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் பேசிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. ஏன்? அல்லாஹ் காரணத்தை சொல்றான், இன்ன தாலிக்கும் கான யூதின் நபிய, உங்களுடைய இந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திற்கு நோவினை கொடுக்கிறது. அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் தான், அல்லாஹ் காரணத்தை சொல்றான், இப்போ யஸ்தஹி மின்கும், அவங்க உங்கள்கிட்ட சொல்ல வெட்கப்படுறாங்க. வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், இறைவனால இந்த சத்தியத்தை சொல்ல வெட்கப்பட மாட்டேன், வெளியே வாங்க என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் சஞ்சலப்பட்டால் இறைவன் அதை பொறுத்து கொள்வதில்லை, வசனத்தை இறக்கி வைக்கிறான். அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்றவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுடைய உள்ளம் நோவினை அடையுமாறு யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இறைவன் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னும் இறைவன் சொன்னான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி அவர்கள் என்ன பேசினாலும் அவர்கள் இறைவனிடமிருந்து வருவதைத்தான் பேசுகிறார்கள், அவர்கள் சுயமாக எதையும் பேசுவதில்லை. மேலும் இறைவன் சொன்னான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நபி அவர்களே, நீங்கள் மண்ணழிந்த நேரத்திலே எதிரிகளை நோக்கி மண்ணழிந்த நேரத்திலே நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் அந்த மண்ணை எரிந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை இறைவன் தனது பேச்சு என்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலை இறைவன் தனது செயல் என்கிறான். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். அந்த அருமை தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பையத்து செஞ்சு கொடுத்தாங்களே, உண்மையிலே அல்லாஹ்விடம் தான் அந்த பையத்தை செஞ்சு கொடுத்தாங்க. யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம், அந்த அருமை தோழர்களுடைய கைக்கு மேலே இருந்தது அல்லாஹ்வின் கை என்கிறான் இறைவன். ஆனா அங்க கை, அங்க இருந்தது யாருடைய கை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை தாங்க. அப்ப இங்க என்ன புரியணுமோ அந்த வகையில புரியும். அல்லாஹ்வின் கை என்று அல்லாஹ் சொல்லிட்டனால அது எப்படி புரியணுமோ அப்படி புரியணும். தப்பு தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அங்கேயும் விவகாரம் இருக்குது. யாராவது தவறாக புரிஞ்சுக்கிட்டா அதுவும் சிக்கல்ல கொண்டு போய் எழுப்பவும் இல்லை. அல்லாஹ்வுடைய கை, அப்ப அவங்களுடைய கை அல்லாஹ்வுடைய கை அப்படின்றாக்க அங்கே தவறு நிகழ்ந்துடும். அதனால எதை எப்படி புரியணுமோ அப்படி புரியணும். ஏன்னா சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கும், அது பொருள் என்னன்னு பார்த்து தான் நம்ம புரியணும். நாம ஒன்றும் புரிஞ்சக்கூடாது, அது சிக்கல் ஏற்படுத்தணும். ஒரு ஆள் திருடனாங்க, ஒரு ஜவுளி கடையில் தான் திருட போனான். ஒரு தடவை இல்லை, திரும்ப திரும்ப அவன் திருடிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் மாட்டிக்கிட்டான். குற்றவாளிக்குள்ள நிப்பாட்டியாச்சு. இவர் கேட்டாரு, நீதிபதி, ஏன்பா திருடின பல தடவை திருடின, ஒரே கடையில் தான் போய் திருடணுமா? அதுக்கு அவன் சொன்னான், நிஜமா முதல் தடவை அந்த கடைக்கு போனேன், இருக்க ஜாமான்லாம் எழுத்துக்கள் வெளியே வந்தேன், வாசலில் எழுதிருந்துச்சு நன்றி மீண்டும் வருக, அதனால தான் நான் திரும்ப அங்கே போனேன் அப்படின்ட்டான். அதில் நன்றி மீண்டும் வருக எழுதப்பட்ட உண்மைப்பா, உனக்கா எழுதி வச்சாங்க? வந்து திருடி போட்டு எழுதி வச்சாங்களே, வாடிக்கையாளருக்கு எழுதி வச்சாங்க. சில பேர் பொருத்தமில்லாத எழுதி வைப்பாங்க இந்த வார்த்தையை. ஹாஸ்பிட்டல் போய் எழுதி வச்சாங்க இதை, நன்றி மீண்டும் வருங்கன்னு. இது பொருத்தமா? அப்போ ஒன்று செஞ்சால் கூட பொருத்தமாக செய்யணும்.
அந்த மாதிரி. சரி, இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தனது கை என்கிறான். அங்கே அருமை தோழர்களை கைகளுக்கு மேலே இருந்தது எனது கை என்கிறான். புரிய வேண்டிய முறைப்படி புரிய வேண்டும், அதற்காக சொல்ல வந்தேன், தப்பா புரிஞ்சிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இறைவன் சொன்னான், நபி அவர்களே உங்களை அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பி வைத்தோம், ரஹ்மத் என்கிறான் இறைவன். ஆகவே தான் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அருமை தோழர்கள் கூட சொன்னாங்க. ஏன்னா இந்த முஷ்ரிக்குங்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லலாம் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்த போது சஹாபா பெருமக்கள்னால தாங்கிக் கொள்ள முடியலை. ஆகவே சொன்னாங்க உதுஉ அலல் முஷ்ரிகீன், யா ரசூலல்லாஹ் உங்களை இந்த நிலைக்கு உள்ளாக்குகிற முஷ்ரிக்குகளுக்கு எதிராக சாபமிடுங்களேன் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லம் உபஅஸ ஆனா, அருமை தோழர்களே சாபமிடுவதற்காக நான் அனுப்பி வைக்கப்படவில்லை, ரஹ்மத்தன், நான் அருட்கொடையாக வல்லவா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது பாருங்க, ஆலமீன் என்கிறான் இறைவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும் பொழுது ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஆலம்டா என்ன? மாசிவல்லா, அதான் ஆலம். அல்லாஹ் அல்லாத எல்லாமே ஆழம்ங்க. சூரியன், சந்திரன், விண்மீன்கள், வானம், பூமி, கடல், மலை எல்லாம் அல்லாஹ் அல்லாததெல்லாம் ஆழம். ஆலமுக்கு ரப்பு அல்லாஹ், ஆலமுக்கு ரஹ்மத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றார். சரி, முஷ்ரிக்குகளுக்கும் ரஹ்மத்தா? சில பேர் கேட்பாங்க, இறை மறுப்பாளர்களுக்கும் ரஹ்மத்து தானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஆமா, அவங்களும் ரஹ்மத்து தான். ஆனா அவங்கெல்லாம் பயன்படுத்தாம போயிட்டாங்க. அதான் ஒண்ணு. நாம பயன்படுத்தணும், அவங்க பயன்படுத்தாம போயிட்டாங்க. ஆனா அவங்க ரஹ்மத்தா தான் இருக்கிறாங்க. மழை பெய்யுது, உம்மா தங்களுடைய 2 மகள்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மழை பெய்யுது, பாத்திரத்தை கொண்டு போய் வெளியே வைங்க, தண்ணி பிடிக்கணும்னாங்க. அக்காவும் தங்கச்சியும் பாத்திரத்தை கொண்டு போய் வெளியே வச்சாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு. அக்கா வச்ச பாத்திரத்தில் தண்ணி நிரம்பி வழியுது, தங்கச்சி வச்ச பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. காரணம், அக்கா பாத்திரத்தை நிமித்தி வச்சாங்க, தண்ணி அதில் விழுந்தது, பாத்திரம் நிரம்பிடுச்சு. தங்கச்சி பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வீட்டில் தாய்மார்கள்லாம் பாத்திரத்தை கழுவி காய வைப்பதற்கு கவுச்சி தான் வைப்பாங்க, காய எடுத்து வைக்க. அந்த கவுச்சி வச்ச பாத்திரத்தை அப்படியே எடுத்து அப்படியே வச்சுட்டு வந்துடுச்சு. ஆனால் மழை எல்லோருக்கும் தான் பெய்யுது, அக்காவுக்கு மட்டும்தான் பெய்ய வேண்டிச்சா? எல்லாருக்கும் பெஞ்சிச்சு. அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, தங்கச்சி பயன்படுத்தாம போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரஹ்மத்தாக இருக்கிறாங்க. மூமின்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க, முஷ்ரிக்குகள் பயன்படுத்தாம போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் ரஹ்மத்து தான். அவர்கள் ரஹ்மத் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள், அஹ்மதாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி குர்ஆன் முழுமைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி இறைவன் பல்வேறு வசனங்கள்ல சொல்லி காட்டுறாங்க. அதனால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்போம், அவர்கள் மீது நேசம் கொள்வோம், அதன் மூலம் மறுமையிலும் வெற்றி அடைவோம். எல்லாம் அல்ல இறைவன் அத்தகைய நல்லருளை நமது அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஜி. அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்களுடைய இந்த வார்த்தைகளை, கல்பார வந்த வார்த்தைகள், இவைகளை எல்லாம் முழுமையாக உள்ளத்தால் உள்வாங்கி விளங்குவதோடு அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.